வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். தீபாவளி அன்னைக்கு பண்ணக்கூடிய ஸ்பெஷல் ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இதை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே வர பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிவிட்டு அதில் ஆல்ன்ற ஆப்ஷன் செலக்ட் பண்ணிங்கன்னா எல்லா நியூ வீடியோஸும் உங்கள் நோட்டிஃபிகேஷனுக்கு வரும். 1 கப் பாசிப்பயிறு, 1/2 கப் வெல்லம் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அந்த பாசிப்பயிரை நம்ம நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். ப்ரௌனாக கலர் மாறுற வரைக்கும் நல்லா வறுத்துக்கோங்க. இது வறுபடும் போதே நல்ல வாசனையும் வரும். இந்த கலர் நல்லா வந்த உடனேயே கேஸ் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. இதை ஒரு ஆற வச்சுக்கலாம். இப்போ ஒரு 3/4 கப் தேங்காவையும் நான் வறுத்து எடுத்துக்க போகிறேன். ஈரப்பதம் இல்லாமல் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. அதுவும் நல்லா பொன்னிறமாக மாறி நல்ல வாசனை வரணும். முக்கால் கப் வெல்லம் எடுத்திங்கன்னா அதே ரேஷியோ தேங்காய் எடுத்துக்கோங்க. அப்போ டேஸ்டியாக இருக்கும். இப்போ வெல்லத்தை கரைச்சி எடுத்துக்கலாம். ஒரே ஒரு ஏலக்காய் மட்டும் நான் அது சேர்த்துருக்கேன். கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். இதுக்கு பாகு பதம்லாம் கிடையாது. 1/2 கப் தண்ணி சேர்த்து கரைச்சிக்கிறேன். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ ஆற வச்சுருக்க பயரையும் வறுத்த தேங்காவையும் மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப ஃபைனாக வேண்டாம். இந்த கன்சிஸ்டன்சி இருந்தால் நல்லாயிருக்கும். கொஞ்சம் திருன்னு இருக்கு பாருங்க. இது இருக்கட்டும். இப்போ இதில் கரைச்சி வச்சிருக்க வெல்லத்தை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி கலந்து நல்லா உருண்டை பிடிக்கிற மாதிரி இருக்கணும். கை பொறுக்கிற சூடு இருக்கும் போதே மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கையில் நெய் தடவி சின்ன சின்ன பால்ஸாக நம்ம உருட்டி வச்சுக்கலாம். ரொம்ப ஆற விட்டு பிடிச்சிங்கன்னா வெள்ளைப்பாகோடு சேர்ந்து ரொம்ப கட்டியாயிடும். இந்த மாதிரி உருட்டை வராது. இப்படி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. நான் சொன்ன அளவு எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த மீடியம் சைஸ் உருண்டைகளை 12லேருந்து 13 உருண்டைகள் வரைக்கும் வரும். ஒரு நாள் கெட்டும் போகாது. இப்போ 1 கப் அரிசி மாவு எடுத்துக்கிறேன். 1 டேபிள் ஸ்பூன் மைதா மாவு, ஒரு சிட்டிகை மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். இந்த மாவுக்கு தேவையான அளவு உப்பு, கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை சேர்த்து தோசை மாவு பதத்துக்கு கரைச்சிக்கலாம். இந்த மாதிரி இருக்கணும். இப்போ அதை முக்கி எடுத்து பொரிக்க போகிறோம். இந்த கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருக்கும். எண்ணெய் நல்லா காயட்டும். உருட்டி வச்சிருக்க உருண்டையை இந்த மாவில் டிப் பண்ணி இப்படியே எடுத்து நம்ம பொரிச்சிடலாம். ரொம்ப ஹெல்த்தியான டேஸ்டியான ரெசிபி இது. எல்லா ஃபெஸ்டிவலுக்குமே இந்த முந்திரி கொத்தை பாரம்பரியமாக பண்ணுற பழக்கம் உண்டு. இன்னமும் நிறைய ஊர்களில் நாகர்கோவில் பக்கம்லாம் ரொம்ப ஃபேமஸ் இது. அவ்வளோதான், பொரிச்சிடலாம். மேல் மாவு சட்டுன்னு வெந்துடும். மேலே கொஞ்சம் கிறிஸ்பாக உள்ள சாஃப்டாக இருக்கும். ரெடி. இதோட ஸ்பெஷாலிட்டியே இந்த மாதிரி கொத்து கொத்தாக பொரிக்கிறது தான். 3 அக்கு மாதிரி கொத்தா பொரிக்கிறதுனால தான் இது பேர் முந்திரி கொத்தான்னு எனக்கும் தெரியாது. ஃபெஸ்டிவல் டைம்லலாம் எத்தனை பலகாரங்கள் இருந்தாலும் இதையும் ரொம்ப ஸ்பெஷலாக பண்ணுற பழக்கம் உண்டு. இப்போ திருப்பி போட்டு எடுத்துக்கலாம். ஜம்முன்னு ரெடி ஆயாச்சு. பார்க்கும்போதே சாப்பிடணும் போல் இருக்குல்ல. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதை விட கம்மி அளவில் கூட நீங்கள் பண்ணிக்கலாம். இந்த ட்ரெடிஷ்னல் ரெசிபியை நீங்களும் இதே அளவுகளோட ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க. இது பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.